யாராவது ஜெபம் பண்ணாதவங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. ப்ரே பண்ணுங்க. ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த பாடல் என்னோடு கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுங்க. தாராதனை கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார்கள். அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமா இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். Thank you Lord. Hallelujah. 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 Thank you Lord. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா முழு உள்ளத்தோடு தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எபினேசரே
இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லாம் துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லாம் துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான்
அப்பா. கருவில் உம் கண்கள் கண்டன, மறைவா வளர்வது கவனித்தீரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நன்றி ராஜா, இயேசு ராஜா. காலவெளியில ஒவ்வொருத்தரும் சேர்ந்து சொல்லுவோம், என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஓ நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. என்னை காத்தவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. சொல்லுங்க. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றா நீ அறிந்திருக்கின்றீர். ஐயா நன்றா நீ அறிந்திருக்கின்றீர். சொல்லுங்க. காண்பவரே, தீனம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா. எல்லாம் சேர்ந்து இயேசு ராஜா. முன்னும் பின்னும் நிறுத்தி நிறுத்தி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நிறுத்தி நிறுத்தி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். ஒப்பிருக்கிறதால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீர்.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோத்ரம் சோத்ரம் அப்பா, சோத்ரம் எல்லா கலையிலும் ஆண்டவரே சொல்லுங்க. தேங்க்யூ. Jesus, அப்படியே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கலாம். Thank you Lord. கர்த்தர் அந்த அளவு மகிமையான ஒரு தேவ பிரசன்னம். Thank you Jesus. Turn your Bible to Psalms. Amen. சங்கீதம். Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. சோத்ரம் ஆண்டவரே. சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் மட்டும் செல்வகுமார் வாசிப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 20 சாம்ஸ் 20 ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். அல்லேலூயா. 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 7ஆம் வசனத்தை மாத்திர எல்லாமே சேர்ந்து வாசிக்கலாமா? at a count of 1 2 3 எல்லாமே சேர்ந்து 7ஆம் வசனத்தை மாத்திர 1 2 3. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமென். ஆமென். நாங்களோ தேவனாகி கர்த்தரை மாத்திரம் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு சங்கீதம் ஷார்ட்டா அல்லேலூயா. நாங்களோ குடும்பமோ என் பிள்ளைகளோ நானோ யாரை மேன்மை பாராட்டுகிறேன்? அவங்கதான். நான் மேன்மை பாராட்டுனா ஒரே ஒருத்தர் மாத்திரம் நான் மேன்மை பாராட்டுகிறேன். கர்த்தரை மாத்திரம் மேன்மை பாராட்டுகிறேன். Hallelujah. Thank you Jesus. நீங்க எல்லாம் உட்கார்ந்துக்கலாம். Thank you Lord. Hallelujah. சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில ஆராதனை ஆண்டவருடைய வார்த்தை போறதுக்கு முன்பாக சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக சுகவீனமா நல்லவிதமா இருக்கிறவங்களுக்காக செல்வகுமார் அவருடைய தாயாருக்காக ஜெபம் பண்ண போறோம். அதுக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்கணும். சிவகாமி சிஸ்டருடைய கணவனாருக்காக ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் இந்த ஆராதனையில அந்த குடும்பத்தை தொட்டு அந்த குடும்பத்துக்கு துக்கத்தை கத்த சந்தோஷமா மாற்றி கர்த்தர் நம்ம கணவனுக்கு நல்ல ஒரு பார்வை கிடைக்கணும். அதுக்காக நம்ம வேண்டிக் கொள்ளலாம். இந்த காலங்களில அருமை ரீட்டா அம்மா இந்த இடத்துல இருக்கிறாங்க. முதல்ல அவங்க சிக்கா இருக்கிறாங்க, பலவீனமா இருக்கிறாங்க. டாக்டர் அவங்களுக்கும் சர்ஜரி பண்ணோன்ட்டு கொடுத்துருக்கிறாங்க. கர்த்தர் தொட்டு அவங்களை சுகமாக்கி இந்த ஆராதனையில கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பலவீனமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா பலவீனமா இருந்தா இந்த ஆராதனை ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாருடைய கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே பலவீனமா இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இப்போது ஆண்டவரே ஒரு சுகமாக்குற வல்லமை அவங்க சரீரத்துக்கு பாயேற்றமாப்பா, பாயேற்றமாப்பா. அந்த ஆண்டவரே இடத்துல நாங்கள் ஏற எடுத்த ஒவ்வொரு ஆண்டவரே பேருங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவங்க பலவீனங்களை மாற்றி அவங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றி ஏகோவா ராஃபா சுகமாக்குற தெய்வம்
சுகமாக்கி ஆண்டவரே அவங்க உமக்காக சாட்சியா வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்யப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென். நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தைக்கோசம் நம்ம கடந்து போகலாம். Turn your Bible to Gospel of Matthew chapter 9, 5 verse number 4. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமா? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆறுதல் படுவாங்க. துயரம் படுகிறவர்கள். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ துயரம் வரலாம், நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம், நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியா சொல்லுகிறார்? துயரம் படுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who mourn, for there is the kingdom, for they will be comforted. Blessed are those who mourn, for they shall be comforted. துன்பப்படுத்துகிறவர், துயரம் படுத்துகிறவர்கள். நம்ம வாழ்க்கையில் அநேக துயரம் வருகிறது, நம்ம வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வருகிறது. வேதத்தில் சில நீதிமான்கள் குறித்து நம்ம வாசிக்கும் போது அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தது, எவ்வளவு போராட்டங்கள் வந்தது. ஆனால் தேவனாகி கர்த்தர் அவங்களோடு இருந்து தேவனாகி கர்த்தர் கம்ஃபர்ட் பண்ணுகிறார், ஆறுதல் படுத்துகிற தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் சொல்லுங்க? நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளை ஆறுதல் படுத்துகிற தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம காயத்தை ஆற்றுகிற தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் சுகமாக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். துன்பப்படுகிறவர் பாக்கியவான்கள். துன்பப்படுகிறவர்கள், நீதிக்காக துன்பப்படுகிறவர்கள், ஒன்றுமே சரியாக துன்பப்படுகிறவர்கள், ஆண்டவருடைய பார்வையில நீங்க பாக்கியவானா இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது லூக்கா 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, லூக்கா 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போமா? இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். பசியா இருக்கிற நீங்க பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். அல்லேலூயா. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யൂ நல்லவரே வல்லவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு, நீங்க கண்ணீர் சிந்த நாட்களுக்கு, நீங்க வேண்டிக் கொண்ட நாட்களுக்கு, இந்த நாட்களுக்கு கர்த்தர் ஈடாக கர்த்தர் உங்களை மகிழ செய்ய போகிறார். எத்தனை வேளையில் நம்ம வாழ்க்கையில கண்ணீரின் பாதையாக இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, வாசிங்க. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். அல்லேலூயா. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அழுதுறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க துன்பப்பட்டீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஒடுங்கி போனீங்களோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை என்னத்தமா பண்ணுவார்? துன்பத்தை கண்ட நாட்கள் ஈடாக கர்த்தர் உங்களை மகிழ செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மகிழ செய்ய போகிறார், கர்த்தர் உயர்த்த போகிறார். தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் துன்பப்படுகிறான், துயரமா இருக்கிறான், கண்ணீர் விடுகிறான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போமா? தானியேல் கர்த்தரால் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா. தானியேல் கர்த்தருக்காக ஒரு நீதியின் வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறது. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை, தானியேல் துயரத்துல இருந்தான். தானியேலே, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ஜீவனுள்ள தேவனுள்ள தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க சிங்கங்களுக்கு தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தானியேல் கதறி அழுதான், தானியேல் கதறி அழுதான். தானியேல் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்தது, தானியேல் வாழ்க்கையில ஒரு உபத்திரம் வந்தது. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு கர்த்தர் தானியேலை ஈடாக மகிழ
மகிழ செய்ய போகிறார். தானியேலை எங்க போட்டாங்கன்னாக்கா சிங்க குழியில போட்டாங்க. தானியேலை சிங்க குழியில போடும்போது தானியேல் கதறி அழுதான். ஆனா தானியேல் அந்த வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, வாசிங்க. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன், நீ இடைவிடாம ஆராதிக்கிற உன் தேவன். இங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் தீர்க்க தரிசனமா சொல்ல பாருங்க. நம்ம ஒவ்வொரு வாரம் கர்த்தரை வந்து ஆராதிக்கும் போது, இடைவிடாம கர்த்தரை நம்ம ஜெபிக்கும் போது, இடைவிடாம கர்த்தரை நம்ம துதிக்கும் போது, இடைவிடாம நம்ம கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவரை கூப்பிடும் போது, நம்மளை ஆண்டவர் ஒருபோதும் சிங்கத்தின் வாழை விடாத படிக்கு நம் ஆண்டவர் இறங்கி வந்து நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். யாரெல்லாம் நம்புறீங்க? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். தானியேலை சிங்க குழியில போட்டா கூட பரவாயில்ல. அந்த சிங்கம் அவனை பார்த்து விழுகணும்னு நினைச்சானா பரவாயில்ல. அந்த சிங்கத்தின் வாழையை கட்டின தேவன், சிங்கத்தின் வாழையை கட்டின தேவன். இந்த வேளையில எத்தனை சிங்கங்கள் உங்களுக்காக எழும்பி கெஞ்சுகிற போல இருந்தாலும், என் தேவனாகி கர்த்தர் எல்லா சிங்கத்தின் வாழையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலை பாதுகாத்த தேவன், தானியேலை வழிநடத்தின தேவன், தானியோடு கூட இருந்த தேவன் இந்த காலவெளியில நம்மளோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வேதம் சொல்கிறது, நீ இடைவிடாத ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். உன்னை சிங்கத்தின் வாழையிலிருந்து, சிங்கத்தின் நடுவில் இருந்து உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஜூல ஒன்று பார்த்தேன், ஒரு நியூஸ்ல நான் பார்த்தேன். டெல்லியில ஒரு ஜூல ஒரு பையன் கீழே தவறி விழுந்த உடனே அந்த சிங்கம் அந்த என்ன தெரியுமா வந்து அவனை அப்படியே கழுத்தை பிடித்து கொண்டு அவனை எழுத்து கொண்டு போகுது. தர 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 தரன்னு இந்த இடத்துல நான் பார்த்தேன். நம்ம நேஷனல்ல இங்க பதனக்கட்டா ஜூல ஒரு சின்ன குழந்தை கையை விடும் போது அந்த குழந்தைய கையை என்ன பண்ணுச்சுங்க? நியூஸ்ல பாக்க, நீங்க நியூஸ்ல யூடியூப்ல பாக்க, சிங்கத்தின் கையில நீங்க நம்ம மாட்டோம்னாக்கா ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம இருக்கிறோம், நம்மள சுத்திரும் சிங்கத்தின் குழியில நம்மள போட்டாங்கனாக்கா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? நம்ம கஷ்டங்கள் நீங்க பிராக்டிக்கலா நம்ம நினைச்சு பார்க்கலாம். ஆனா சிங்கத்தின் நடுவில் போட்டா கூட நம்ம ஆராதிக்கிற தேவன் ஹல்லேலூயா நம்மளை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடல் மாத்திர பாடலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. சிங்கச்செடியோ சூரச்செடியோ அவர் என்னை காத்திடுவார். சிங்கச்செடியோ சூரச்செடியோ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காத்தவர், அவரே என்னை காத்தவர், அவரே என்னை சிங்கச்செடியோ சூரச்செடியோ அவர் என்னை காத்திடுவார். சிங்கச்செடியோ சூரச்செடியோ அவர் என்னை காத்திடுவார். சிங்கச்செடியோ சூரச்செடியோ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. சிங்கத்தின் வழியில போட்டா கூட பரவாயில்ல. வேதம் சொல்லுகிறது, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக கர்த்தர் உங்களை மகிழ செய்ய போகிறார். நீங்க இடையில எந்த கொகையிலாம் நீங்க மாட்டி கொண்டிருக்கலாம், எந்த வழியிலாம் நீங்க மாட்டி கொண்டிருக்கலாம். ஆனா உன் தேவனாகி கர்த்தர் இந்த காலங்களில நம்மளை விடுவித்து பாதுகாக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐசையா 38 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கிறது. Turn your Bible to Isaiah chapter 38 verse number 14. முதல் பாயிண்ட் Isaiah chapter 38 verse number 14 வாசிக்கிறது. நமுட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் கூவினேன், புறாவை போல் புலம்பினேன், நான் புறாவை போல புலம்பினேன். என்
என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயின. ஹல்லேலூயா. கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன். நான் புறாவை போல நான் என்ன பண்ணேன்? ஜெகரியா சொல்றாப்ல, அவர் வாழ்க்கையில ஒரு வியாதி வந்தது, அவர் வாழ்க்கையில மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்றாங்க, எல்லா டாக்டரும் சொல்றாங்க, அவர் வேதத்துல அந்த வசனம் சொல்லுது, அவர் சிக்கா விழும்போது, அல்லேலூயா அல்லேலூயா, அவர் வியாதி படைகளை இருக்கும் போது, அவர் கஷ்டத்தின் பாதையில இருக்கும் போது, அவர் என்ன நம்ம சொல்லுகிறாரு? Thank you Lord. He cried like that. எசேக்கியா, நம்முட்டை போலவும் தகவலான் குருவியை போலவும் கூவினேன், புறாவை போல புலம்பினேன். என் கண்கள் நான் புறாவை போல அழுதாப்பா, புறாவை போல நான் கூறுவீனாப்பா. என்னை சுகமாக்க உம்மால கொடும், என்னை சுகமாக்க உம்மால கொடும் அப்பா. அவர் அழுகிறார். நம்ம வாழ்க்கையில ஒரு வியாதி வரும்போது, நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது, நம்ம நல்லா இருக்கிறோம், சடனே நம்மளுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வருகிறது, நம்ம ஹெல்த்துக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வருகிறது. திடீர்னு டாக்டர் பார்த்து அது டயக்னோஸ் பண்ணும்போது, இது உங்க சரீரத்துல ஒரு சின்ன கட்டி இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த சின்ன கட்டி டாக்டர் கிட்ட கன்சல்டேஷன் போகும்போது அந்த டாக்டர் தான் நம்ம சொல்லிடுறாங்க, இது கேன்சரா கூட இருக்கலாம், இந்த கேன்சரா கூட நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு டெஸ்ட் பண்ணலாம்னு போது நம்ம வாழ்க்கையில எத்தனை ஒரு கலக்கமா நம்ம ஏற்படுகிறது, நம்ம எப்படி தவித்து போகிறோம். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமை, ஏன் ஆண்டவரே நீங்க இந்த கஷ்டம், நான் யாருக்க ஒரு தீங்கு பண்ணலையே, நான் யாருக்க ஒரு கஷ்டம் செய்யலையே, எனக்கு ஏன்? ஒரு பிரதர் எனக்கு அப்படித்தான் போன் பண்ணி கேட்டாரு, ஐயா அவர் சொன்னாரு, ஒரு சின்ன ஒரு பல்லு வலினால அவர் அப்படியே வெட்ட வாச, டாக்டர் கிட்ட போவாத, அவரே ஆன்டிபயோட்டிக் எடுத்து இருந்து கொண்டு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, தவறா ஒரு டயக்னோஸ் பண்ண வாச, அவர் அப்படியே வெட்ட வாச. அவர் நல்ல ஒரு பில்டர், நல்ல ஒரு பணத்துல பலசாலியா இருந்தவர், வீடு இடத்த வாங்கி வீடு கட்டி வீடு விற்கிறவர், எல்லா பண வசதிக்குது, எல்லா வசதிக்குது. ஆனா டாக்டர் கிட்ட போகும்போது அவருக்கு சொல்றாங்க, பிரதர் உங்களுக்கு கேன்சர் வந்துருக்குது, உங்களுக்கு கேன்சரால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப அவர் கேன்சரால பாதிக்கப்பட்டு அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும் போது கொஞ்ச நாட்கள் அவரு நான் போன் பண்ணா கூட அவர்கிட்ட நான் பேச முடியல. சமீபத்தில் அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே ஏன் பாஸ்டர் எனக்கு இந்த நிலைமை, ஏன் எனக்கு இந்த மாதிரி கஷ்டம், நான் யாருக்கும் ஒரு தீமை பண்ணலையே, நான் தானே கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன், 5 ரூபாய் கூலிக்கு இந்த பெங்களூர் பட்டணத்துக்கு நான் வந்தேன், ரயில்வே ஸ்டேஷன்ல நான் 10 நாள் தூங்குனேன், என் வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார், நான் கர்த்தருக்கு நான் பயந்திருந்தேன், கர்த்தருக்காக நான் வாழ்ந்தேன், கர்த்தருக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனேன். ஆனா ஏன் எனக்கு இந்த நிலைமைட்டு அவர் கதறி அழும்போது அவருக்கு நான் சொன்னேன், நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை சுகமாக்குற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு கர்த்தர் ஈடாக உங்களுக்கு மகிழை செய்ய போகிறார். நீங்க அழுந்திருக்கலாம், ஒரு புறாவை போல நீங்க அழுது கொண்டிருக்கலாம். எப்பவுமே புறா ஒற்றுமையா இருக்கும். ஒரு புறாவோட கூட ஒரு புறா இறந்து போச்சுனாக்கா அது முன்னாள் புறா என்ன தெரியுமா, அது மறிக்கிற மட்டும் அது அழுது கொண்டே இருக்கும், வாழானா அழுது கொண்டு இருக்கும். அதனாலதான் எசேக்கியா என்ன சொன்னாரு, நான் புறாவை போல அழுது கொண்டிருக்கிறேன், நான் உடைந்து போயிருக்கிறேன், நான் கதறி கொண்டிருக்கிறேன். அந்த வசனத்தை வாசிங்க. ஐ cried like a நம்முட்டை போலும் தகைவலான் குருவியை போலும் கூவினேன், நான் கூவினேன், புறாவை போல புலம்பினேன். my eyes நான் புறாவை போல என்ன பண்ணேன், புலம்பினேன். கண்கள் உயர பார்த்ததை நான் புகுத்து போயினேன், கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்கொண்டு கொள்ளும் என்றேன். கர்த்தாவே நான் ஒடுங்கி போகிறப்பா, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அல்லேலூயா. இப்போதே ஒரு அற்புதத்தை செய்யப்பான்னு சொல்லும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்கிற வல்லவராக இருக்கிறார். இந்த காலங்களில நீங்க எந்த கஷ்டத்துல இருந்தாலும் சரி, எந்த பலவீனத்துல இருந்தாலும் சரி, இந்த காலங்களில் நீங்க ஒரு புறாவை போல அழுது கொண்டு உங்க வாழ்க்கையில உங்க படுக்கை அழுகிற நிலையில இருந்தா கூட சரி, என் தேவனாகி கர்த்தர் இந்த காலங்களில உன்னை கர்த்தர், உன் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமா மாற்ற போகிறார். நம் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமா மாற்ற
மாற்றப் போகிறார். யாக்கோபு ஆதியாகமம் 37 அதிகாரம் 35 வசனத்தை வாசிக்கலாமா? Turn your Bible to Genesis chapter 37 verse number 35. அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். அவருக்கு ஆறுதலை சொல்ல வந்தார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். ஒரு குடும்பத்தில் ஒரு மரணம் நிறைவேறும் போது தன் பிள்ளைக்காக தன் தகப்பன் அழுது கொண்டிருக்கிறான். தேவ ஜனமே, நீ எதற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய்? எந்த சூழ்நிலைக்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய்? நீ எந்த கஷ்டத்திலே அழுந்திருந்தாலும், எந்த துக்கத்திலே நீ அழுந்திருந்தாலும், நம்மளுக்கு ஒரே ஒரு வழி. தாவீது இப்படியா சொல்லுகிறாப்ல, சங்கீதம் 86 அதிகாரம் 7 வசனத்துல தாவீது இப்படியா சொல்லுகிறாப்ல, Thank you Lord, oh Lord, thank you Jesus. நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நான் துயரப்படுகிற நாட்களிலே, in the day of my trouble, I will call to you, for you will answer me, Lord. In the day of my trouble, என் துன்பத்தின் நடுவிலே, என் கஷ்டத்தின் நடுவிலே, என் பண கஷ்டத்தின் நடுவிலே, என் பலவீனத்திலே, ஆண்டவரே நான் உம்மை நோக்கி நான் கூப்பிடுறேன் அப்பா. I will call to you, for you will answer me. இந்த தேவனுடைய மனுஷன் கேன்சரால பாதிக்கப்பட்டவன், கொண்டாட்டினால உதவி செய்யல, பிள்ளைகளால உதவி செய்யல, யாரால உதவி செய்யல, அவர் மாத்திரம் தேவனை நோக்கி துன்பத்தின் பாதையில இருக்கும் போது தேவனை நோக்கி கூப்பிட்டாராம். கர்த்தர் அவருக்கு சுகத்தை கொடுத்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நல்லா பேசுறாரு, நீங்க நல்லா பேசுறாரு. அதான் சொன்னா, நீங்க எந்த கஷ்டத்துல இருந்தாலும் சரி, என்ன மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, யாருக்கிட்ட நீங்க சொல்லாதீங்க. இந்த ஆராதனையில கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, Lord, in the day of my trouble, thank you Lord. துன்பத்தை நடுவிலே உம்மை நான் நோக்கி கூப்பிடுறேன்ப்பா. Thank you Lord. Hallelujah, hallelujah. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. அப்பா, நீ இருக்கிற கஷ்டத்துல இருந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க இருக்கிற சூழ்நிலையில இருந்து ஜெபம் பண்ணுங்க. இப்போது இந்த துன்பத்திலிருந்து ஒரு விடுதலை தாங்கப்பா. இப்போது இந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை தாங்கப்பா. இப்போது என்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை தாங்கப்பா. இப்போது நீங்க கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. Thank you Jesus. அங்க இங்க பார்க்காதீங்க, கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. என் தாயாருக்கு சுகத்தை தாங்கப்பா. என் வீட்டுல பலவீனம் வரக்கூடாதுப்பா. பண தேவையிலிருந்து ஆண்டவரே விடுவீங்கப்பா. ஓ, we thank you, we thank you Lord. இப்போது சுகமாக்குற வல்லமை சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாகப்பா. எங்க சரீரத்தில் இப்போது சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஓ, we thank you Lord, we thank you Lord, thank you Jesus. இயேசுவின் நாமத்தில் தாவீது இப்படியா சொல்லுகிறாப்ல, அந்த வசனத்தை வாசிங்க பிரதர். In the day of my trouble, வாசிங்க பிரதர். 86:7. நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுறேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நன்றி அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுறப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுறப்பா. ஆமென். Thank you Jesus. துன்பங்கள் வரும்போது என் வேதனை எனப்பா அருகில் வந்திடுவா. கலங்காதே மகனே, கண்களை ஏறெடுப்பே, என் கண்களை ஏறெடுப்பே. அப்பா அல்பா ஒமேகா, என் கண்களை ஏறெடுப்பே, என் கண்களை ஏறெடுப்பேன். துன்பங்கள் வரும்போது, துயரங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது, தேவையில்லாததுக்கு நம்ம மேல பழி சுமக்கும் போது, தேவனிடத்துல நம்ம கண்களை ஏறெடுக்கும் போது, தேவனிடத்துல நம்மளை கூப்பிடும் போது, தேவன் நம்மளுக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். Thank you Jesus.
2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. அவர் இரக்கத்தின் பிதா, ஆறுதலின் தேவன். அவரை போல இரக்கத்தை பாராட்டுவதற்கு யாரும் இல்லை. அவர் ஒரு நிமிஷம் இரக்கத்தை பாராட்டினார்னாக்கா நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நம்மளால பார்க்க முடியும். அவர் இரக்கத்தின் பிதா. அவரை மாதிரி இரக்கத்தை யாராலும் பாராட்ட முடியாது. தேவன் எங்கெல்லாம் இரக்கத்தை பாராட்டினாரோ அந்த இடத்துலலாம் தேவன் அற்புதத்தை செய்தார். இரக்கத்தை பாராட்டுகிற தேவன். நம்ம கண்ணீரா இருக்கும்போது நம்மளுக்காக கண்ணீர் சிந்துகிற தேவன். நம்மளுக்காக ஒருத்தர் இரக்கத்தை பாராட்டுகிற தேவன். அவர் இரக்கத்தை எங்கெங்க பாராட்டினாரோ அந்த இடத்துலலாம் ஒரு அற்புதம் நடந்தது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல வாசிப்போமா? லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். ஆண்டவர் இரக்கத்தை பாராட்டுகிற தேவனாய் அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஹalleluya. இரக்கத்தை பாராட்டி ஒரு மனுஷன் கெட்டு போவது கூடாது என்று அவர் அதிகாலையில எழுந்த கெத்செமனி தோட்டத்துல இரக்கத்தை பாராட்டி நம்மளுக்காக ஜெபம் பண்ணினார். நம்மை பாவத்திலிருந்து கர்த்தர் விடுவித்தார். வேதம் சொல்லுகிறது லூக்கா 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல. தேங்க்யூ ஜீசஸ். லூக்கா 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கிறது. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னால். அவர் யார் தெரியுங்களா? When a woman had lived a sinful life, ஒரு பாவியாக ஒரு ஸ்திரீ, பாவத்தில் இழந்தவோ, பாவத்திலே மூழ்கி இருந்தவோ, அவள் மனம் திருமணம் ஆசைப்பட்ட உடனே இயேசு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது இயேசு அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இருப்பதை பார்த்து இயேசுடைய பாதத்தை கெட்டியா பிடித்து அவன் என்ன பண்ணா தெரியுமா? தன் கண்ணீரினால் நினைத்து தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து அவர் பாதத்தை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினார். பரிமள தைலம் பூசினார். ஆண்டவரே, நான் பாவிதான் ஆண்டவரே. நம்ம ஆண்டவர் இரக்கத்தை பாராட்டுகிறார். நம்ம ஆண்டவர் தயவை பாராட்டுகிறவர். ஒரு பாவத்துல இருக்கிறவோ, பாவத்திலே மூழ்கி இருக்கிறவோ, அவருக்கு மனம் திருமணம் வரும்போது இயேசுடைய பாதையை பிடித்துக் கொள்கிறார். இயேசுடைய பாதையை பிடித்துக் கொண்டு அவர் உன்னதமா கதறி அழுகிறார். விலையேறு பெற்ற தைலத்தை அவருடைய கால்களால் ஊற்றி என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, என் பாவத்திலிருந்து என்ன மன்னிங்கப்பா, என் பாவத்திலிருந்து என்னை விடுவீங்கப்பா, இப்போது எனக்கு ஒரு விடுதலை தேவை. அவருடைய காலை யாரெல்லாம் பிடிக்கிறார்களோ, அவருடைய காலை யாரெல்லாம் முத்தம் செய்கிறார்களோ, அவங்க வாழ்க்கை கர்த்தரால மாற்ற முடியும். அவருடைய வாழ்க்கையை கர்த்தரால ஆசீர்வதிக்க முடியும். அவள் கர்த்தரை பாதத்தை கெட்டியா பிடித்துக் கொள்கிறார். இவன் யார் தெரியுமா? சாதாரணமான ஒரு ஆளு கிடையாது. இந்த மொபைல் போன் எடுத்தா இந்த மொபைல் போனுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க? இந்த போனுக்கு என்ன இருக்குது? ஒரு கம்பெனி பேர் இருக்குது, ஓப்போ. இன்னொரு போன் எடுத்தா விவோ, அதை எடுத்தா ஆப்பிள், இது யமஹா கீபோர்டு. ஒரு பிராண்ட் பேரும் ஒரு பிராண்டுக்கும் ஒரு பேர் இருக்குது. ஆமாங்களா இல்லையா? செல்வகுமார், நீங்க என்ன போன் வச்சுக்கிறீங்க? நோக்கியா. ஹalleluya. உங்க நோக்கியா போன் பார்த்தவங்க சொல்லலாம் இது நோக்கியா போன். ஒரு பிராண்டுக்கு ஒரு பேர் இருக்குது. ஆனா இந்த ஸ்திரீக்கு என்ன தெரியுங்களா பேரு? ஒரு விபச்சாரி, பாவத்தை விழுந்தவோ. அவளை பார்த்து எல்லாமே பரிகாசம் பண்ணுவாங்க. அவளை பார்த்து எல்லாமே இவ ஒரு விபச்சாரின்னு சொல்லிருக்கலாம், இவளை பார்த்து இவ ஒரு பெரிய பாவின்னு சொல்லிருக்கலாம். ஆனா எப்போ இயேசுடைய காலை பிடித்துக் கொள்கிறாரோ, எப்போ இயேசு சாமியை கெட்டா பிடித்துக் கொள்கிறாரோ, அவ வாழ்க்கை கர்த்தரால மாற்ற
மாற்ற முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் வாழ்க்கையை மாற்றிட்டா. இந்த வேளையில கர்த்தர் நம்ம வாழ்க்கையை கர்த்தரால மாற்ற முடியும். கர்த்தரால மாற்ற முடியும். அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, அதே 13ஆம் வசனத்தை வாசிக்கிறதா? 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் அவளை பார்த்து அவன் மேல் மனதுருகி. பாருங்க, இவளுக்கு ஒரே ஒரு மகன் மரித்து போகலாம். அம்மாவை பார்த்துக்கிட்டு ஒரே ஒரு பையன் தான். இந்த பையன் மரித்து போகிறான். இந்த பையன் மரித்து போவதை பார்த்து இயேசு அந்த தாயாரை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் என்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான். அந்த மரித்தவனை அந்த பாறையில எடுத்துக்கொண்டு போகிறாங்க. அந்த வழியா இயேசு போகிறார். இயேசு போகும்போது இந்த தாயாரை பார்க்கிறார். இந்த தாயார் அழுது கொண்டு போகிறாங்க. இந்த தாயார் துக்கத்தோட போகிறாங்க. இயேசு பார்த்த உடனே இந்த தாயை பார்த்துக்கிறவன் இந்த வாலிமான பிள்ளை தானே, இந்த பையன் மரித்து போனான்ட்டு இயேசு மனம் இருக்கிறார். இயேசு மனம் இருக்கும் போது இயேசு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்து போகிறவனை இயேசு மீண்டுமா உயிரோடு எழுப்பி கர்த்தர் வாழ வைத்தார். அல்லேலூயா. இந்த காலவெளியில அல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. இந்த காலவெளியில உங்களுக்கு மனம் உருகி கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Lord. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே, நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே,
பக்கம் சொல்லுங்க. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுது. 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 மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். உங்க வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். உங்க வாழ்க்கை கர்த்தரால் சந்தோஷமா மாற்ற முடியும். ஓ, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக கர்த்தர்களை மகிழ செய்ய முடியும். வாழ்க்கை போதென்று நினைத்திருக்கிறா, கர்த்தர்களை வாழ வைக்க முடியும். வியாதி வந்துச்சு கவலைப்பட்டிருக்கலாம், கர்த்தரால சுகமாக்க முடியும். நான் எழுந்துக்க மாட்டேன்னு நினைக்கலாம், கர்த்தர்களை வாழாக்காம தலையாக்க முடியும். நான் ஒன்றத்துக்கு உதகாத நினைத்திருக்கலாம், தள்ளப்பட்ட கல்ல கர்த்தர் மூளைக்கெல்லாம் கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மரித்த லாசரஸ் உயிரோடு எழுப்பின தேவன். ஓ, பெத்தமிக்கு பார்வை கொடுத்த தேவன். குஷ்டரோகிக்கு சுகமாக்கின தேவன். பாடைய தொட்டில் வாலிபனை எழுப்பின தேவன். இந்த இரண்டு இந்த வேளையில தானியல் சிங்க குழியில சிங்கத்தின் வாழை கட்டின தேவன். இந்த வேளையில என் தேவன் உனக்காக மனம் திருங்கி, ஓ, இந்த மாசம் முடிக்கிறதுக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ லார்ட். நம் ஆண்டவர் மனம் நிறைந்த தெய்வமா இருக்கிறார். இரக்கத்தை பாராட்டுகிற தேவனா இருக்கிறார். தன் பிள்ளைகள் அப்பத்தை கேட்ட பாம்பு கொடுக்க மாட்டாரு. ஓ, அப்பத்தை கேட்ட அப்பத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். இப்போதே இந்த ஆராதனை முடித்துக் கொண்டு நீங்க போகும்போது ஒரு பெரிய அற்புதத்தை உங்களால பார்க்க முடியும். ஓ, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுங்க. I receive in the name of Jesus. I receive the blessing of the Lord in the name of Jesus. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமா நான் பெற்றுக்கொண்டு போகிறேன். நன்றி அப்பா. வந்துக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க. நீங்க மாத்திரம் பெருகு, நாங்க சிறுகிறோம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என்னமே பரிசுத்த நாமத்தை சொல்லு. ஆத்துமாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அன்பை நினைக்கும் நம்மளோடு கூட எப்போதும் என்றைக்கும் நிறைந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. God bless you.